அவையோர் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்று நான் புத்தகமே மனிதனின் சிறந்த நண்பன் என்ற தலைப்பில் சில வார்த்தைகள் பேச விரும்புகிறேன். மனித நண்பர்களுக்கு பல நண்பர்கள் இருக்கலாம். ஆனால் அனைவரும் இப்போது நம்முடன் இருப்பதில்லை. நம் முழுமையாகவும் புரிந்து கொள்வதும் இல்லை. ஆனால் ஒரு புத்தகத்திற்கு தனிச்சிறப்பு உண்டு. ஏன் புத்தகம் நண்பன்? நிபந்தனை என்ற நட்பு. மனித நண்பர்கள் நம்மை விட்டு போகலாம். ஆனால் புத்தகங்கள் நம் தூக்கி எறியும் வரை நம் கூடவே இருக்கும். அறிவு களஞ்சியம். புத்தகங்களை வாசித்தால் நம் உலக அறிவையும் நல்ல ஒழுக்கங்களையும் கற்றுத் தருகின்றன. ஒரு நல்ல புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம். தனிமை நீக்கி. நாம் தனிமையில் இருக்கும்போது ஒரு புத்தகத்தை படித்தால் தனிமை நீங்கும். வாழ்க்கை வழிகாட்டி. புத்தகத்தை வாசித்தால் நம் சோர்வு, கலை, குழப்பங்களுக்கு சிறந்த தீர்வு தருகின்றன. வாசிப்பின் பயன்கள். புத்தகங்களை வாசித்தால் நம் சிந்தனை திறன், கற்பனை திறன் மற்றும் மொழியளவு வளரும். அவை நம் புதிய உலகத்திற்கு அழைத்து சென்று அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறது. முடிவுரை. எனவே நண்பர்களே, புத்தகங்களை நேசிப்போம். புத்தகங்கள் நம் சிறந்த நண்பர்கள். மாதத்திற்கு ஒரு புத்தகமாவது படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். புத்தகம் நாம் எப்போதும் ஏமாற்றாது. வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம்.